Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ப்ரூச் வர்க் தான் பார்க்க போறீங்க. என்னோட சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல இந்த மெட்டீரியல் வச்சு தான் நான் வந்து சொல்லி தர போறேன். அத நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. இந்த மெட்டீரியல் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏனா இதோட நேம் எனக்கு மறந்து போச்சு. உங்க யாருக்குனாச்சும் தெரிஞ்சா இந்த நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மெட்டீரியல்ல நீங்க க்ளூ போட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்க ஒட்டியும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு மட்டுமே நீங்க இந்த வர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இதுல பாருங்க ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு ஹோல்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஒரு ஹோல்ஸ் வழிய நீங்க இதுக்குள்ள விட்டுட்டு அதை கிளாத்தோட கிளாத்தா சேர்த்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஸ்டிக் பண்ணல. இது நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். சேம் கலர் த்ரெட் எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த ஹோல்ஸ் வழியா நீங்க ஒரு ஸ்டிச் கூட நீங்க போட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்க இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சின்னதா ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அது வழியா நீங்க நீடில் விட்டுட்டு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல நீங்க ரெண்டுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்க இதை ஒட்டிட்டும் நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டும் மற்ற வர்க்கு நீங்க பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு 2 இல்ல 3 ஸ்டிச் நீங்க போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு தெரியும் ப்ரூச் வர்க்னாலே உங்களுக்கு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு ஒரு அழகாக நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கொஞ்சம் நீங்கள் கிராஸாக இருக்கிறப்பல நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணும்போது இந்த பெட்டலெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் அது போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் லென்த்தாக போகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆனால் நான் டைரெக்டாகவே சொல்லித்தரேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது ப்ராப்பராக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த பக்கத்துலேயே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அது கூட ஒரே ஒரு பீடாக எடுத்துருக்கேன். கோல்டன் கலர் பீடு 2 mm எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் 3 mm எது வேணால் நீங்கள் எடுக்கலாம். ப்ளவுஸுக்கு அந்த சாரீக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துட்டு அது கூட ஒரு பீடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை கலர் பீடும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சாரீ அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ தான் இந்த வீடியோவை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களாம் இந்த ஃப்ளவரை ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு என்னுடைய ப்ரூச் ஒர்க்கில் ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 100 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக கற்றுக்குறவங்க எல்லோரும் அதை கற்றுக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸ்லேயே நீங்கள் அழகாக ரெடி பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு அதுவும் நான் லைவ் ஸ்ட்ரீமாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இதே போல் நான் என்ன பண்ணேன், ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு இந்த ஒர்க்கை பக்கத்துலேயே இருக்கிறப்பல நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணணும். இது நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அழகாக போடும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரியில் கூட நீங்கள் போடலாம். சுடிதார்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கிட்ஸோட ட்ரெஸ்லேயே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போது கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் மிடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கார்னரில் யூஸ் பண்ணலாம்,
சிம்பிளாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னுடைய சேனல் ஃபுல்லாகவே ப்ளவுஸில் நம்ம அழகாக டிசைன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் என்னுடைய சேனல் முழுக்க முழுக்க இருக்கும். அதாவது ஆரி ஒர்க் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் கற்றுக்கலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ப்ரூச் ஒர்க் வீடியோ, இப்போ வந்து டைலரிங் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு வந்து சிம்பிளாக நான் வந்து சொல்லி கொடுத்து வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இல்லை உங்ககிட்ட வந்து வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீட் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்குங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்போ இதுக்கு பாருங்கள் கீழே இருக்கிறாப்புல சாய்வாக இருக்கிறாப்புல நீங்கள் இந்த ரைஸ் பீடோட ஒரு பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஃப்ளவர் போட்டோம் பார்த்தியா, அந்த இடத்துல வந்து ஒரு வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீடு வந்து எடுத்துக்குங்க. அது கூடவே ஒரு பீடு சுகர் பீடு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நான் வந்து ஒரே டைரக்ஷனில் நான் போடல பாருங்கள். அதாவது இந்த சைடு போட்டால் அதே அந்த சைடு நான் போடல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது முக்கியமான ஒரு டிப்ஸ். அதனால் நீங்களும் வந்து இதை போல் ஆல்டர்னேட்டிவாக போடும்போது உங்களுக்கு இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மிடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அழகாக ஒரு உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் அழகாக ஸ்டோன் வந்து ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த பார்லர் பீடு ஃபுல்லாக இருந்தால் அதுவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் என்ன இல்லைன்னா உங்கள்கிட்ட ஹாஃப் பீடு இருந்தால் அதுவும் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இப்படி ஒட்டி விட்டால் அதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரூச் ஒர்க் வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுலேயே வந்து நீங்கள் இது வச்சாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அழகாக இதை வந்து ஒட்டி விட்டுட்டேன். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் ஒரு மிடில் நீங்கள் போடலாம். ப்ளவுஸ் ஒரு நெக் டிசைனில் வந்து நீங்கள் போடலாம். ஸ்லீவ் ஒரு மிடிலையும் போடலாம். ஸ்லீவ் ஒரு பார்டர் டிசைன்லேயும் நீங்கள் வந்து இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பீடு வந்து எடுத்துக்குங்க. இந்த பீடு வந்து நான் 2 பீடு எடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பீடை எடுத்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் இது வந்து ஹேங்கிங் போலவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விடலாம். என்னென்னா இந்த சர்க்கிளில் ஒட்டினா போல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணலை. இதை இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதுக்கு பதிலாக மிரர் ஒட்டினா கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதுவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் மிரர் ஒட்டினீங்கன்னா அது மேலே ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி விட்டுங்க. அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து அழகாக போடலாம். நீங்கள் எல்லாம் இந்த சிம்பிளான ப்ரூச் ஒர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இதோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ப்ரூச் ஒர்க் வீடியோ வேணும்னா கீழே நீங்கள் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.